ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா தவறானவை என்னன்னு கேட்கறாங்க. 9வது அட்டவணை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மொத்தம் 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 9, 10, 11, 12 4 அட்டவணைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ 9வது அட்டவணை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தலாம். 1951 முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்க்கப்பட்டது என்ன அப்படின்னா 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணை அந்த அட்டவணை சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகள் எல்லாமே இந்த 9வது அட்டவணையில் தான் இருக்கு. அது 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தோட நீதி மறு ஆய்வுல விலக்களிக்கப்பட்ட ஒரு 284 சட்டங்கள். முக்கியமான ஒரு விஷயம், 284 சட்டங்கள் வந்து எதுல தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9வது அட்டவணையில தான் இருக்கு. அப்ப நீதி மறு ஆய்வுக்கு வந்து விலக்களிக்கப்பட்ட சட்டங்கள் தான் மொத்தம் 284. இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு. அதாவது மண்டல் கமிஷன் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சு, அதாவது இந்திர சகாணி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 50% மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடும். அப்ப சொன்ன உடனே அப்ப நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா 69% இடஒதுக்கீடு. இன்ன வரைக்கும் 69% நம்ம இருக்கு. அப்ப இதை நம்ம சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல முதலமைச்சராக இருந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண சொல்லி நம்மளோட ரிசர்வேஷன் கொண்டு போய் 9வது ஷெட்யூல் என்ன பண்ணாங்க அப்படின்னா வச்சாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 76வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1994 தமிழ்நாடு ரிசர்வேஷன் சொல்லி இருக்கும். சோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணாங்க 9வது அட்டவணை கொண்டு போய் வச்சுட்டாங்க. சோ இதுதான் இந்த 9வது அட்டவணை பத்தி பத்தின விஷயங்கள். வாங்க இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா 9வது அட்டவணையை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. கரெக்ட். கிட்டத்தட்ட 300 284 கிட்டத்தட்ட 300 சட்டங்கள். கரெக்ட். அடுத்து அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அப்ப அரசியலமைப்பு சட்ட விதி 31 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விதி தான் சொல்லுது அட்டவணையில் 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அது கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. கண்டிப்பா உட்படும். அடிப்படை உரிமைகளை கொண்டு போய் 9வது அட்டவணையில் வைக்க முடியாது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டா நம்ம உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 ஃபைல் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணலாம் கேஸ் போடலாம். உயர்நீதிமன்றத்தில் 226 ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி அடிப்படை உரிமை மீறல்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கேஸ் போடலாம். அப்ப இந்த என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு அப்படின்னா டி தான் என்னவா இருக்கு அப்படின்னா தவறாக இருக்கு.